ரைட். 65வது சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், பாட்டு, சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, ஜீவன் சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரம் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளினீர். சமுத்திரத்தின் மும்மரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கின்றீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கெம்பெரித்து பாடுகிறது. எல்லாரும் உட்காரலாம். இயேசுவின் நாமத்தினாலே. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். நன்றி துதிக்கிறேன். ரைட். எழுப்புதலை குறித்து கிறிஸ்துவம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நான் பல வருடங்களாக எழுப்புதலின் சத்தியத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எழுப்புதல் என்றால் என்ன அப்படின்னா, அநேகர் அல்லேலூயா சபைகளுக்கு ஜனங்கள் கூடுவதும், உற்சாகமாய் பாட்டு படிப்பதும், அல்லேலூயா கை தட்டுவதும், அல்லது உற்சாகத்தோடு தேவ ஆலயத்திலே காணப்படுவதும், அதுதான் ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் தான் எழுப்புதல் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் எழுப்புதல் அல்லேலூயா நன்றி அல்லேலூயா ஆத்மாவிலே ஜீவன் பிரவேசித்து அதை அந்த ஜீவனானது பரிபூர்ணப்படும்படியாய் ஆத்மாவை ஜீவாத்மாக்கி அது நித்திய ஜீவனை பெறும்படியாய் இயேசுவை போல மாற்றுவது தான் எழுப்புதல். இந்த உயிர்மீழ்ச்சி எழுப்புதல் என்பது இந்த தேசத்திலே வரக்கூடிய காலங்களில் நான் வந்து நிற்கிறோம். இன்னொரு காரியம் என்னென்னா, எழுப்புதல் எப்போ வரும்னா, இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகைக்கு முன்பாக, இரகசிய வருகைக்கு முன்பாக ஆவியானவருடைய பகிரங்க வருகையானது எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடக்கும்படியாய் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு பேர் தான் எழுப்புதல். ஒரு பயங்கரமான ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த தேசத்தை அசைக்க போகிறது. அந்த அசைக்க போகிற காரியங்களை நாம் ஆயத்தமாக்குகிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம்தான் இந்த எழுப்புதல் ஊழியங்கள். அது தரிசனம். இப்படி நடக்க போகிறதுங்கிறது ஆண்டவருடைய எழுப்புதல் தேவ திட்டம். அது நமக்கு தரிசனமாய் கொடுக்கப்பட்டு நாம் அதில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எழுப்புதலினால் என்ன நன்மைன்னா, மனம் திரும்புதல், சிலுவை உபதேசம், வேத வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பது போதிப்பது, இயேசுவை போல மாறுவதற்கு பிரயாசப்படுவது, பாவ சாபத்தில் இருந்து விடுதலையாவது, பிசாசின் போராட்டத்தில் இருந்து விடுதலையாவது, நாம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறியிருக்கிறோமா இல்லையா, மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அநேக கேள்விகளை ஒரு மனிதனுக்குள்ளே ஆத்துமாக்குள்ளே உள்ளடக்கியது தான் எழுப்புதலின் தரிசனம், எழுப்புதலின் தேவ திட்டங்கள்.
இந்த காரியம் என்னன்னா, இப்போ நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நாம் பின்னால் திரும்பி பார்க்கிறேன், இது எழுப்புதலின் பாதைகளிலே அநேகர் சாப பிடியிலிருந்து மீட்கப்பட்டார்கள். சாபத்திலிருந்து மீட்கப்படாத அநேக சபைகள் உண்டு. ஆனால் சாபம்னா இல்லைன்னு பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு, ரகசிய வருகையே இல்லைன்னு பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு, ரகசிய வருகை உண்டு என்று பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் இப்படி பிரசங்கிக்கிறவர்கள் ஆவியானவருடைய பகிரங்க கிரியைகளின் வருகையை குறித்து, அந்த எழுப்புதலை குறித்து பிரசங்கிப்பதில்லை. அவர் இந்த பகிரங்க ரகசிய பகிரங்க வருகைக்கு முன்பாக ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றி அவர்கள் மார்பில் அடித்து மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகுவதற்காக ஊற்றப்படுகிற ஆவியை குறித்து யாரும் பேசுறதில்லை. பரிசுத்த ஆவி காலங்களுக்கு வித்தியாச கோணங்களிலே அவர் கிரியை செய்தார். அவர் படைப்பின் காலங்களிலே, யாத்ராகமத்தின் காலங்களிலே, நியாயாதிபதியின் காலங்களிலே, ராஜாவின் காலங்களிலே, தீர்க்கதரிசிகளின் காலங்களிலே வித்தியாசமாய் கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை இந்த புதிய ஏற்பாடு வரும்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து மனுகுலத்துக்கு மீட்பிற்காக மனுஷரூபம் எடுத்து பூமியிலே பிறந்து அவர் மனுஷனுடைய பாவங்களையும் சாபங்களுக்காய் சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறவர்களுக்கு ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை இயேசுவை போல மாற்றக்கூடிய தன்மை. இந்த இயேசுவை போல மாற்றக்கூடிய தன்மை நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிறகு உங்களுக்காய் ஊற்றப்படுகிற தன்மை. இது ஒரு பின்மாறி பெருமலையை குறித்து நாம் வேதவசனத்திலே காண்கிறோம். இது பின்மாறி என்றால், முன்மாறி என்றால் விதைப்புக்கும் நடுகைக்கும் உள்ள காலங்களில் பெய்யக்கூடிய மழைக்கு பேர் முன்மாறி. அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவத்தை தேசத்தில் பரவுவதற்கு நியாயப்பிரமாண காலங்களிலே ஊற்றப்படுகிற ஆவியானவருக்கு பேர் முன்மாறி. பின்மாறி என்பது சிலுவைக்கு அப்புறம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவை போல மாறி நாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக ஆக்குவதற்காக நமக்கு ஊற்றப்படுகிற அபிஷேகத்தின் வல்லமைக்கு பெயர் தான் பின்மாறி. இந்த பின்மாறி என்ன செய்யும்னா சிலுவை உபதேசத்தையும் வேதவசனத்தையும் பகிரங்கமாய் நமக்கு போதிக்கும். அது உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாடில் போதிக்க முன்மாரியின் தன்மை வேதவசனம், நியாயப்பிரமாணம், கற்பனை கட்டளைகளை கைகொள்ளும்படியாய் ஊற்றப்பட்ட ஒரு ஆவியானவருடைய தன்மை முன்மாரி. அப்பம் பிரசங்கித்தது பூரா நியாயப்பிரமாணத்தை கைகொள்ள வேண்டும், சட்டத்திட்டங்களை கைகொள்ள வேண்டும், கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் என்று முன்மாரி அபிஷேகத்திலே தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் லேவியனாகவும் ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை நடத்தினார்கள். ஆனால் பின்மாறி என்பது முற்றிலும் வித்தியாசமானது. சிலுவை உபதேசத்துக்கு போதித்து தான் அதன் மூலமாய் ஆவியானவரை பெற்று ஆவியானவர் போதிக்கிற வசனத்தின்படி நாம் உள்ளான ஆத்துமாவிலே வல்லமையாய் பெறப்பட்டு நாம் பெற்றிருக்கிற ஜீவனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறுவது தான் இந்த கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தின் பின்மாறி. நிறைய காரியம் சொல்லிட்டேன், இயேசுவின் நாமத்தினால ரொம்ப சொன்னால் அவங்க புரியாது. இந்த எழுப்புதலை குறித்து அநேகருக்கு புரியலை. நான் எழுப்புதல் உபதேசத்தில் இருக்கிறவங்களுக்கே அநேகருக்கு புரிய மாட்டேங்க. நான் போதிக்கிற அநேக காரியங்கள் எனக்கே ஆச்சரியமூட்டுவதாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு தன்மைகள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறதாங்கிறத யோசனை பண்ணி பார்க்கும்போது என்னுடைய எண்ணங்களுக்கும் தியானங்களுக்கும் என்னுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட சக்தியாய் காணப்படுகிறது. அதனால் இந்த எழுப்புதல் சத்தியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதாலும் சரி, நீ ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் பின்வாங்கினா, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, அல்லது புரியாமல் இருந்தாலும் சரி, அல்லது பின்வாங்கினாலும் சரி, இது ஒரு பைத்தியமாய் தோணும். எழுப்புதல்னு எங்கே எழுதியிருக்குன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டு அதில் பின்பற்றும் போது அது உங்களுக்கு தேனாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை பாதை ராஜபாதையாய் மாறும். ஆனால் நீங்கள் அதில் பின்வாங்கினாலோ அதை புரிந்து கொள்ளலானோ பைத்தியமாகவும் அற்பமாகவும் காணப்படும் எழுப்புதலின் ஆலோசனைகளும் எழுப்புதலின் பாதைகளும்.
அப்படிதான் நான் இந்த எழுப்புதலை குறித்து பிரசங்கிக்கிறேன். நான் பிரசங்கிக்கும் பொழுது அல்லையா 7 பேர் 8 பேர் தான் அந்த செய்தியை பார்க்குறாங்க. 7 பேர் 8 பேர் எல்லாம் 10 பேர் இவ்வளோதான் பார்க்குறாங்க. இதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த எழுப்புதலை குறித்து புரியலைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நம்மளே எத்தனை பேர்கிட்ட எழுப்புதலை குறித்து கேட்டோம்னா அநேகருக்கு தெரியாது. ஏன் 10 வருஷம் ஆச்சு 20 ஏன் தெரியலைங்கிறது தான் பிரச்சனை. ஏன் தெரியலைன்னா நீங்கள் சுத்த மனம் திரும்புதலிருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தாவியின் ஆளுகைக்குள்ளே வந்து பரிசுத்தாவியனுடைய அல்லையா போதனையாகிய வேத வசனத்தை சத்தியத்தை உங்களுக்கு ஆவியானவர் போதித்து நடத்தினாதான் எழுப்புதலை குறித்தே உங்களுக்கு புரியும். இந்த எழுப்புதல் வந்து இந்த தேசத்தில் இந்த காலங்களில் பகிரங்கமாய் வெளியரங்கமாக போகிறது இனி காலம் செல்லாது. ஏனென்றால் சூழ்நிலைகள் எல்லாம் வேதவசனத்தில் எழுதின அடிப்படையில் இந்த காலகட்டங்கள் முடிவுக்கு வருகிறது. அது அல்லையா 3ஆம் நாளிலே அவர் திருமண கல்யாண வீட்டுக்கு போனார் அப்படின்னு எழுதியிருக்கோம். அது 3ஆம் நாள் ஒரு நாள் ஒரு வருஷம் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் தேவனுக்கு இருக்கிறது. 2000 வருஷம் கடந்துட்டு 2 நாள் கழிஞ்சிட்டு 3ஆவது வருஷம் 3000 நாளை தொடங்கி இருக்கிறது. இந்த 3000 நாளில் தான் அந்த 3ஆவது நாளில் தான் கர்த்தர் இந்த எழுப்புதலை தேசத்திலே கட்டளையிட போகிறார். அதுக்குண்டான அல்லேலூயா பாவத்தின் கொடுமைகளும் பிசாசின் களியாட்டுகளும் பிசாசு தீவிரமாய் மனுஷனை பற்றி பிடிப்பதும் இந்த தேசத்தில் நீங்கள் காணலாம். இதுதான் எழுப்புதலின் காலங்கள். இப்போ என்ன நடக்கணும்னா எல்லா ஜனங்களும் தன் நிலை உணர்ந்து தான் பாவத்தில் பிடிபட்டிருப்பதை உணர்ந்து நாம் நரகத்தை நோக்கி நடக்கிறோம் என்பதை உணர்ந்து எல்லா ஆத்மாவும் சேர்ந்து கூக்குரல் இட்டு தேவனை நோக்கி மண்டியிட்டு கெஞ்சினாலே தவிர இந்த எழுப்புதலின் பிரதிபலிப்பு அந்த எழுப்புதலின் விடுதலை மக்கள் சுதந்திரிப்பதற்குண்டான ஆதாரம் இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாடு காலங்களில் முன்மாரி அபிஷேகத்தின் காலங்களில் அல்லையா சோதாமின் அக்கிரமம் மிகவும் கொடியதாக இருந்தது. ஜனங்கள் கூக்குரல் இட்டார்கள். கூக்குரலை தேவன் கேட்டார். அப்போ நோவாவை எழுப்பினார். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் தேவனை நோக்கி கெஞ்சாமல் இருக்கிறது வரை இந்த எழுப்புதலை தேசம் சந்திக்காது. ஆனால் அந்த இந்த சூழ்நிலையை புரியக்கூடிய ஆவிக்குரிய பலன் தேவை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் இயேசுவை சேவிக்கிறேன்னா உலக வாழ்க்கைக்காக. உலகத்தில் பணம் தேவை, அல்லது சரீரத்தில் சுகம் தேவை, பிள்ளைகளுடைய சந்ததியுடைய வாழ்க்கை தேவை, சுகபகமான வாழ்க்கை தேவை, ஆகாரம் தேவைங்கிறதுக்காக தான் இயேசுவை அல்லது பின்பற்றுகிறார்கள். இந்த காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நன்றியோடு கூட துதிக்கிறேன். பயங்கரமான ஒரு அபிஷேகம் தேசத்தை நிரப்ப போகிறது. ஆனால் எப்படி நிரப்ப போகிறது என்றால் இப்போ ஒரு சிலருக்கு இந்த எழுப்புதலை குறித்ததான தாகம் இருக்கிறது. அவர் மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றும் பொழுது ஜனங்கள் பகிரங்கமாய் எழும்ப ஆரம்பிப்பார்கள். பயங்கரமாய் முன்மாரி அபிஷேகத்துக்கு அந்த அல்லையா 1ஆம் நூற்றாண்டு ஆதி திருச்சபை காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இந்த புதிய அபிஷேகத்தை பெற்றவுடன் தேசமாய் சென்று அல்லையா கால்நடையிலே அல்லையா கப்பல்களிலே அல்லையா நடந்து பசியாய் பட்டினியாய் தேசம் எங்கு சுற்றி திரிந்து இயேசுவை பிரசங்கித்தார்கள். இந்த பைபிளில் எழுதினவர்கள் பைபிளில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, இல்லாத அநேக ஜனங்கள், பேரெடுக்காத அநேக ஜனங்கள், பேரே அல்லையா இதுவரை தெரியாத அநேக ஜனங்கள் தேசமெங்கும் சுற்றி இயேசுவை பிரசங்கித்தார்கள். அது அந்த முதல் தொடக்கத்தில் உள்ள இந்த பின்மாரி அபிஷேகத்தின் தன்மை. நான் பேதுருவை சொல்லலை, பவுலை சொல்லலை, பர்ணமாவை சொல்லலை, எப்பா பிரார்த்தித்து சொல்லலை. அவங்க எல்லாம் பைபிளில் வந்தவர்கள். இன்னும் நான் பில்லி கிரஹாமை சொல்லலை, அல்லேலூயா ஆபிரகாம் லிங்கனை சொல்லலை, சான் வெஸ்லியை சொல்லலை. ஆனால் நான் சொல்லக்கூடியது பேரே தெரியாத அநேக ஜனங்கள், பேரே வெளியே வராத ஜனங்கள் தேசம் உலகம் எங்கும் சென்று இயேசுவை பிரசங்கித்தார்கள். ஏன் பிரசங்கித்தார்கள்? எப்படி பிரசங்கித்தார்கள்? இந்த அல்லேலூயா பின்மாரி அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதினாலே அந்த 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுகளிலே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க தேசம் எங்கும் சென்றார்கள், உலகம் எங்கும் சென்றார்கள். சென்று தேசத்தை வசனத்தினால் நிரப்பினார்கள். வசனம் விருத்தி அடைந்ததுன்னு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம். இன்னைக்கு வசனத்தை கேட்கறதற்கோ வசனத்தின்படி நடக்கிறதற்கோ மக்கள் அல்லேலூயா ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஆனால் அந்த காலங்களில் வசனத்துக்கு அதிகமான கனம் கொடுத்தார்கள்.
அதுக்கப்புறம் இந்திய தேசத்தில் அநேகர் அல்லேலூயா இயேசுவை ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன? பேயின் ஆட்டங்கள் அதிகமாக இருந்தது. இந்த பேய் சிலுவையை கண்ட பயந்தது. அதனால் அநேகர் கிறிஸ்துக்குள்ள வந்தாங்க பேயை துரத்தணுங்கக்காக. அல்லேலூயா. இந்த மழை கடைசி நேரத்தில் பகிரங்கமாக போய் நீங்கள் எழுப்புதல் உள்ளவர்களை நீங்கள் கொஞ்சம் பின்வாங்கினாலும் கூட அந்த எழுப்புதலின் மட்டம் வந்துடும். அதாவது ஒன்றும் புரியாமல் போயிடும். நீ எழுப்புதலை குறித்து அறியும்படியான வாஞ்சைகளும் தாகங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிலுவையில் மனம் திரும்பி புது சிருஷ்டியாய் மாறினாதான் தேவன் தருகிற வசனத்தின் அடிப்படையில் கடைசி காலத்தில் தேவன் அந்த எழுப்புதலுக்கு உண்டான ஆலோசனையும் பலனும் அருளுவார். பயங்கரமான மழை பெய்ய போகுதுங்கிறது தெரியும். அது இந்த வருஷத்தில் இருக்கிறதுக்காக அநேக சத்தியங்களை தேவன் கொடுத்தார். அதை தான் நான் அடுத்த கட்டத்தில் நான் சொல்ல போகிறேன். இந்த காலகட்டம் தான், இந்த வருஷம்தான், இந்த நேரங்கள் தான் தேவன் கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றக்கூடிய காலங்கள். இந்த நாளங்கள்லாம் அல்லேலூயா நன்றியோடு இது பணத்தையும் அல்லேலூயா ரதங்களையும் குதிரைகளையும் சம்பாதிக்கக்கூடிய காலம் அல்ல. இது தேசத்தில் அல்லேலூயா பிசாசின் வல்லமையை உடைக்கக்கூடிய, பிசாசின் பாவத்தின் சக்திகளை உடைக்கக்கூடிய அபிஷேகத்தை பெற்று எழும்பி பிரகாசிக்கக்கூடிய கடைசி காலத்தின் அபிஷேகத்தின் தன்மை. அல்லேலூயா. பயங்கரமான மழை பெய்ய போகிறது. அது மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படக்கூடிய மழை. இந்த மழை அல்லேலூயா என்ன செய்யும்? இந்த மழை பழைய ஏற்பாடு மழை, முன்மாரியோடைய மழை வசனத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் சட்டத்திட்டங்களையும் போதித்தது. ஆனால் பின்மாரி காலத்து மழை சிலுவை வழியாக வருகிற வசனத்தை போதிக்கும், ஜீவனை குறித்து போதிக்கும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை குறித்து போதிக்கும், இயேசுவின் சாயலை குறித்து போதிக்கும், இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை குறித்து போதிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்களும் இயேசுவை என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லக்கூடிய தன்மை உள்ள அநேக ஜனங்களை இந்த எழுப்புதல் ஒளி, அந்த கடைசி கால அபிஷேகம் எழுப்பும். அநேகர் இந்த பணத்துக்காக ஓடுறவங்களை பார்த்தா பைத்தியக்காரத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் காணப்படுகிறது. பணம்னு அலைகிற பேய்களை காணும் பொழுது பயங்கர அடிமுட்டாள்தனமாய் காணப்படுகிறது. தேசத்தில் அபிஷேகம், வல்லமை, பரிசுத்தம், இயேசுவின் சாயல், தேவனுடைய பிரசன்னம், மகிமை, அக்கினி, இதை தேடுகிறவர்கள் ஞானிகள். அதனால் நான் 25 வருஷமாக அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ சைக்கிளில் எவ்வளவோ பணங்கள் வந்தாலும் சரி, பணத்தை மையமாக வைக்கிறதே இல்லை. பணத்துக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. உலகத்தில் ஒன்று தேவன், ரெண்டாவது உலகத்தின் தேவன் பணம். உலகத்தில் உள்ள தேவன் எங்க பாரு பணத்துக்காக சாகிற ஜனங்கள், எங்க பாருங்க பணத்துக்காக சாகிறார்கள். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொன்னதுல என்னமா புரிஞ்சுதா? கம்முன்னு இருந்துருவாங்களே. வசனத்தை வாசிப்போம். 65வது அதிகாரம் 9வது வசனம். விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், திறந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஆமென், ஆமென். என்ன எழுதிருக்கு? விசாரித்து ஒரு எழுப்புதலுக்கு உண்டான ஆத்மாவை தேடி திரிகிறார் தேவன். இயேசு கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் ஓடக்கூடிய ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உத்தம இருதயம் உண்டோ என்று அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி தேடுகிறது. அந்த நிலத்தை வாங்கி அல்லேலூயா பூமியை விசாரித்து அதற்கு என்ன செய்கிறாரா? தன்னம் அபிஷேகம் என்னும் நீரை பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால், அதை பரலோகத்திலிருந்து வருகிற தேவ நதியினால் அபிஷேகத்தால் செழிப்பாக்குகிறார். ஒரு ஆத்துமாவை, பாவியாக தள்ளப்பட்ட ஆத்துமாக்களை, ஒடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை, நோய்வாய்ப்பட்ட ஆத்துமாக்களை, சாப பிடியில் உள்ள ஆத்துமாக்களை, உலகத்தில் அல்லேலூயா அற்பமானவர்களை, இழிவானவர்களை தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அவர் மேல. அல்லேலூயா. ஊற்றி, வேதம் சொல்லுது, ஊற்றி அல்லேலூயா தேவ நதியினால் இப்படி நீர் அதை அந்த அந்த ஆத்துமாவை திருத்துகிறார், சுபாவத்தை மாற்றுகிறார், மாற்றி அதை செழிப்பாக்கி விடுகிறார். அல்லேலூயா. செழிப்பு அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்பி விடுகிறார்.
தேசத்தை அசைக்க போறாரு. எனக்கும் கர்த்தர் அல்லேலூயா சில இடங்களை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேசத்தை அசைக்கக்கூடிய வழிவாசல்களை இயேசு திறப்பார். தேசத்தை அசைக்க பயன்படுத்துவார். அடுத்த என்ன இருக்கு? குறை சொன்னாங்க, குத்தம் சொல்றாங்க. நீ தப்பு தப்பா வாசிக்க பிரிண்ட் ஆகுது. எல்லாம் அடுத்தவங்க நல்ல வாசிக்கவங்களையாவது விடணும். வேதம் சொல்லுது படைச்சால்கள்ல பட்டி கட்டியா இருக்கிற முரட்டு சுவாபங்களை, முரட்டு குணங்களை தன் அபிஷேகத்தினால மட்டம் பண்ணுகிறார். பரவ அந்த அந்த வயல்வெளிகளை ஆசீர்வதிக்கிறார். தானியத்தினாலே நிரப்பு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அல்லேலூயா, கரடு முரடானவர்களை, குடிகாரர்களையும் அல்லேலூயா வேசிக்கல்லர்களையும் கொண்டு வந்து தேவன் சீர்படுத்தி அவர்கள் மேலே தன் அபிஷேகத்தை ஊற்றி வரங்களாலும் வல்லமைகளாலும் செழிப்பாக்குகிறார். அடுத்த என்ன இருக்கு? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அவர் அவனுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். தேசத்தில் அவன் நன்மையை தவிர தீமையை அனுபவிக்காதிருப்பான். தேசத்தில் சமாதானத்தை தவிர அவன் துக்கத்தை அனுபவிப்பான். யார் அவன்? அவன் தான் வசனத்தினால் நிரப்பப்பட்டவன். யார் அவன்? தேவ அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவன். யார் அவன்? தேவனால் புதுப்பிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று வரங்களை பெற்று அல்லேலூயா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பின்மாறி மழை கடுமையா பெய்ய போது இதெல்லாம் நான் போதிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிட்டா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விசுவாசிக்காம புரியாம இருந்தீங்கன்னா கடைசி வரை அப்படி ஆயிரும். விசுவாசியாதவர்களை கானான் தேசத்திலிருந்து கொண்டு வந்த அநேகர் விசுவாசிய பாதி வழியில் அழித்தார்னு சொல்லுது. இருக்கிறதுல பெரிய கொடிய பாவம் அவிசுவாசம். இருக்கிறதுல கொடிய பாவம் அவிசுவாசம். அல்லேலூயா. அதனால எழுப்புதலை விசுவாசிக்கிறவர் மட்டும்தான் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்ய போறாருங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அதுக்கப்புறம் உள்ள வெளிப்பாடு மனுஷன் மூலமாய் வர்றதில்லை, தேவன் மூலமாய் வரக்கூடிய தேவ ஆலோசனைகள். எந்த மனுஷனாலையும் எழுப்புதல் ஊழியத்தில் உள்ள ஆலோசனையை டைரக்டா பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. எழுப்புதலில் நீ பங்கு பெற்று எழுப்புதல் விசுவாசித்து எழுப்புதல் பாதையில் நடந்தால் மட்டும்தான் நீங்க பரத்திலிருந்து வருகிற ஆலோசனையில் மட்டும்தான் பலப்பட முடியும். நான் தூண்டி விடுகிறவன், அவ்வளவுதான். ஒரு திரியை எண்ணெய் போட்டு தூண்டி விடுகிறவன். எரிய செய்கிறவர் தேவன், விளைய செய்கிறவர் தேவன். நான் விதைக்கிறேன், அவ்வளவுதான். நான் தண்ணீர் பாய்ச்சுகிறேன், விதைக்கிறேன். ஆனால் விளைய செய்கிறவர் தேவன். அதனால அந்த கடைசி கால அல்லேலூயா கிறிஸ்துவத்தில் சேர்ந்தோம், மறுரூபமானோ, ஏதோ சாபம் குணமானது அது அல்ல. தேசத்தை அசைக்கக்கூடிய தேவ வல்லமை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட போகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 68வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து. பூமி அதிர்ந்தது, பொழிந்தது. அசைந்தது. என்ன எழுதிருக்கு பாருங்க. தேவன் நமக்கு முன்பாக நடந்து போவார். அசைவு, பூமி அதிர்ச்சி எல்லாம் உண்டாகும். அதற்கு அர்த்தம் என்னன்னா, தேவ கிரியைகள் உங்க மூலமா தேசத்தை அசைக்கும். அல்லேலூயா. தேசத்தை அசைக்கும். எங்க போனாலும் மார்பில் அடித்துக்கொண்டு இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்வார்கள். முழங்கால்கள், அநேக முழங்கால்கள் திடப்படும். அல்லேலூயா. குருடர்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. முடவர்கள் நடப்பார்கள். அல்லேலூயா. சப்பானிகள் நடப்பார்கள். அல்லேலூயா. ஊமையர்கள் பேசுவார்கள். நான் இந்த குருடனையோ இந்த செவிடனையோ இந்த ஊமையை சொல்லல. ஆவிக்குரிய தன்மையில் இருக்கிற அநேக மரித்தோரை எழுப்புவார்கள். இதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. தேசம் அவருக்கு முன்பாக பூமி அதிரும், அசையும். பயங்கரமான ஒரு காரியங்களை தேவன் இந்த வருஷத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் செய்ய போறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 250 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். எவ்வளவோ வீடியோ பார்க்கேன். யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ பார்க்குறேன். ஃபேஸ்புக் என்கிட்ட கிடையாது. மற்ற இன்ஸ்டாகிராமா அது எதுவுமே பார்க்கறது கிடையாது. யூடியூப் மட்டும்தான் பார்க்குறேன்.
அதில் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கேன். அவங்கவுங்க சாதாரண வீடியோ கூட ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. அப்போ நம்ம வீடியோ ஏன் போக மாட்டேங்கு? நீங்களும் பார்க்குறவங்க முடியும் தான், யூடியூப்பில் எல்லாரும் பார்க்கக்கூடியவங்க தான், நான் மட்டும் இல்லை. ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்கு, ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்கு. நான் அதுக்கப்புறம் தான் நினைச்சேன், இது யார் புரிய வைக்கணும்னா தேவன் தான் புரிய வைக்கணும். தீவுகள் காத்திருக்கணும் வேற சொல்லுது. தீவுகள் இந்த திராட்சை கொடி தேசமெங்கும் படரும். அல்லது ராஜாக்கள் காத்திருப்பார்கள். ஜீவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து விடுவான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஜீவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து விடுவான். பயங்கரமான ஒரு எழுப்புதலை தேசம் சந்திக்க போகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். 4ல இருந்து வாசிக்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். நல்ல காலங்க, அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லையா, வேதம் சொல்வது எப்போதும் அவரை துதித்து கொண்டிருப்பவர்கள் பாக்கியவான்கள். அல்லது அவருடைய வீட்டில் வாசமாயிருப்பவர்கள் பாக்கியவான்கள். அல்லையா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இருதயங்களிலே செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இவர்கள்லாம் எழுப்புதல் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்தால என்ன சொல்லுது? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதையெல்லாம் நீரூற்று ஆக்கி கொள்ளுவார்கள். கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரத்தின் பாதையில நடந்து எல்லாத்தையும் சமாதானத்தை வழியாய் மாற்றிக் கொள்வார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் சமாதான வழியாய் மாற்றிக் கொள்வார்கள். அடுத்தால என்ன இருக்கு? அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இந்த பூமியில இருக்கின்ற பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். சியோனில வந்து காணப்படுவார்கள். சியோனி ஆகிய பரலோகத்தில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் விழுந்து போவதில்லை. அவர்கள் பலவீனப்படுவதும் இல்லை. அவர்கள் ஓடினாலும் என்ன அடைய மாட்டார்களா? இளைப்படைய மாட்டார்கள். நடந்தாலும் என்ன மாட்டாங்க? சோர்வடைய மாட்டாங்க. பலனுக்கு மேல் பலன் அடைவார்கள். யாரு அவர்கள்? அவர்கள் தான் எப்போதும் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக போகிறவர்கள். யார் அவர்கள்? தன்னை நெதம் மறிக்கிறவர்கள். நெதம் கிறிஸ்துவோடு அல்லையா சிலுவையில் அறையப்படுகிறவர்கள், நெதம் மறிக்கிறவர்கள், நெதம் உயிர்க்கிறவர்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சிலுவை உபதேசத்தை டெய்லி பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை போல டெய்லி மாறுகிறவர்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க. பலத்தின் மேல் பலன் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மைமை மேல் மைமை அடைவாங்க. கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். தேசத்தை அசைக்க போகிறது இந்த கடைசி காலம். அதனால நன்றியோடு கூட அடுத்த நிலை இருக்கு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, எனக்கு செவி கொடும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேசம் பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆசீர்வாதம்னா துட்டு நினைச்சிடாதீங்க. துட்டு ஒரு காசு வராது. துட்டு உனக்கு நிம்மதியை கொடுக்காது. துட்டு இருந்ததுன்னா நீ தேவனை சேவிக்க மாட்ட. துட்டு இல்லாத யார் இருக்காங்களோ அந்த பேபிட்ட ஒரு பல லட்சம் இருக்கு. திடீர்னு என்ன ஆயிட்டு, காலில் அடிபட்டுட்டு உடனே கடைநல்லூர் டாக்டர்கிட்ட உடனே டக்குன்னு ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம். இப்போ ஜோஸ்வாட்ட பல கோடி இருக்கு. இவன் ஆட்டோ பிடிச்செல்லாம் கடைநல்லூர் போக மாட்டான். கார் பிடிச்சி எங்கே போவான் தெரியுமா? கடைநல்லூருக்கெல்லாம் கிடையாது.
அப்பல்லோ அதான் ஃபேமஸ். அப்பல்லோ இப்போ அதை விட அலெக்ஸிட்ட பலாயிரம் கோடி இருக்கு. லேச கால் தான் அடிபட்டுருக்கு. அப்பல்லோவுக்கும் போக மாட்டான், கடையிலுக்கும் போக மாட்டான், பிளேட்டை பிடிச்சி எங்கே போவான்? இங்கே அமெரிக்கா போனால் இங்கே உள்ள டாக்டர் தான் அங்கே இருக்கான். அங்கே போனாலும் திட்டாம டாக்டரில் யாருன்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் கேட்காங்க தெரியல. லைசன்ஸ் வாங்கினா கொலைகாரர்கள். லைசன்ஸ் வாங்கினா கொலைகாரர்கள். அல்லேலூயா. இவர் எங்க போவாரு? அமெரிக்கா போவாரு. இன்னும் யாருக்கு நம்ம தீமத்தைகிட்ட 10 பைசா கூட இல்லை. இவன் தான் யாரை பிடிப்பான்? துட்டு எவ்வளவு கூட 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 ஆசா ராஜா தனக்கு வியாதி வந்தவுடனே கர்த்தரை அல்ல யாரை தேடினானா? பரிகாரியை தேடினான். கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். அப்ப எழுப்புதல் யாருக்கு கட்டளை இடணும்? பலவீனருக்கு, அல்லது தகுதியற்றவர்களுக்கு. தகுதி உள்ளவர்கள் எழுப்புதலை இழந்து போவார்கள். பலவீனர்கள் எனக்கு ஒண்ணும் முடியாது, அவங்களை தேசத்தில் தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. தேசத்தில் பயன்படுத்துவார். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பணம் பேய். பணம் பயங்கரமான பேய். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் தூக்கி இப்படி போட்டுட்டு அவன் பாட்டில் இருக்க வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. நீங்கள் துபாய் மேலை நாடுகள், இஸ்லாமிய நாடுகள்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கடை வச்சுருக்காங்க. கடை அந்த மத்தியானம் போல் அந்த வெள்ளிக்கிழமை ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடையை அப்படியே போட்டுட்டு ரூபாயெல்லாம் கல்லால் அப்படியே போட்டுட்டு அவன் பாட்டில் எங்கே போயிடுவான்? பார்த்துருக்கீங்களா? இங்கே இடைகள்லே பண்ணுறாங்க. அந்த அன்னைக்கு அப்படியே போட்டுட்டு இன்னி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிடலாம் கடையை இதுக்கு. அல்லேலூயா. அவங்க பணத்தை நேசிக்கலைன்னு சொல்லலை, ஆனால் அதை விட நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டாம் சொல்லலை. கர்த்தர் முதலிடமா பணத்துக்கு முதலிடமா? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருள் பணம். அல்லேலூயா. நான் இதுக்கு ஏன் பணத்துக்கு சொல்ல வரேன்னா, கடைசி வரையும் பணத்தில் மையமாக வைத்திருக்கிற நீ இந்த பிள்ளைய முதல்ல அங்கே தூங்க பேசுகிற நேரத்தில் விட்டேன்னா அது எல்லாரும் அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு வாரமும் அப்படி ஆகுது. அல்லேலூயா. அதனால பணம் இருக்கிறவங்க தேவனுடைய எழுப்புதலில் பங்கு பெற மாட்டாங்கன்னு சொல்லலை, பணம் வேண்டாம்னு சொல்லலை. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பணத்தை விட தேவனை நேசிக்கிறவங்க தான் எழுப்புதலில் பயன்பட முடியும், இல்லைன்னா பயன்பட முடியாது. அல்லேலூயா. ஒரு பயங்கரமான எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலில் அல்லேலூயா பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். புறஜாதிகள் மேலே ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? பொழிந்தருளப்பட்டார். 50வது நாளில் 120 பேர் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க. அங்கே பொழிந்தருளப்பட்டார். ஆவியானவர் பகிரங்கமாய் ஊற்றப்பட்டார். அதே மாதிரி கடைசி காலத்தில் அதில் நிரப்பப்படுவார்கள் அநேகர். இப்போ டூப்ளிகேட் அந்நிய அணுக்கணி தான். எங்கே பார்த்தாலும் சரி அந்த வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமைன்னு சொல்லிட்டாலே போதும், உடனே பொம்பளையெல்லாம் சேலையை அப்படி எடுத்து இந்த இடுப்பில் இப்படி சொருவிக்கிட்டு அடுத்தால ஆட ஆரம்பிக்காம பார்க்கணும். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு. உடனே அந்நிய பாஷை. அட பாவிங்களா, தாய் பாஷையில் நல்லா பேசுங்க, அதுக்கப்புறம் அந்நிய பாஷை பேசலாம். தாய் பாஷையில் அநேக கோபங்கள், பொறாமைகள், அகந்தைகள், அல்லையா கெட்ட வார்த்தைகள். ஆனால் அந்நிய பாஷை கரையடை பேசுகிறாங்க. இது அந்நிய அக்கினி, அந்நிய எழுப்புதல். இதெல்லாம் தேசத்தை அசைப்பதற்காக அல்ல, நமக்கெல்லாம் அது அசைக்கக்கூடியது இல்லை. நமக்கு அது அல்லையா நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எதிரி. அல்லேலூயா. ரைட். இதெல்லாம் எழுப்புதல் வரக்கூடிய பயங்கரமான காலம் வந்துகிட்டு இருக்கு. கடைசி காலத்தில் இனிமேல் பயங்கரமான ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அதனால் எல்லாரையும் பயன்படுத்த போகிறார். படித்தவன், படிக்காதவன், ஏழை எளியவன், பிச்சை எடுக்கிறவன், தர்மம் எடுக்கிறவன் எல்லாத்தையும் பயங்கரமாக இப்போ தேசத்தில் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.